நான் உங்க அட்வொகேட். பின்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டா எந்த சோசியல் மீடியா, இப்ப நான் வந்து தமிழ்ல பிறந்து வளர்ந்தேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் கேஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அந்த கேஸோட அசோசியேஷன் பிளஸ் பெங்களூர்ல இருக்கேன். அந்த ஒரு அசோசியேஷனும் பிளஸ் டெல்லி பார் கவுன்சில் இருக்கேன். இந்த ஒரு அசோசியேஷனும் சோசியல் மீடியால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க லேட்டஸ்டா புதுசா சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசா எந்த ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாலும் அந்த இதை போடுவாங்க. அதனால சோசியல் மீடியா பார்த்துட்டு இருப்பேன் சரிங்களா. இன்னைக்கு ஓப்பன் பண்ணா நம்ம யாரே நேத்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து வந்தவர் நேத்தே பஸ் வாங்கி சாசியை நேத்தே கட்டி நைட்டா எல்லா இன்டீரியர் ரெடி பண்ணி இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாரு. யாருன்னு பார்த்தீங்க, விஜய். டிவிக்கு ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. வாங்கின உடனே அவர் பஸ்ஸை வாங்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும் சரிங்களா. இன்னொன்னு, டெப்யூட்டி சிஎம் இருக்காருல்ல, அவர் எந்த ஃபீல்டு இருந்தாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்ததும் சினிமா துறை தான். ஏன் வந்தான்னு கேள, இவர் சினிமா துறையிலேருந்து வர்றாரு, சிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படலான்னு கேட்குற கூமுட்ட ஆளுங்களுக்கு அவர் சொல்றாருல, உங்க டெப்யூட்டி சிஎம் ஃபர்ஸ்ட் நான்லாம் அரசியல் வாரிசு அரசியலாம் எனக்கு பிடிக்காது பொய். அடுத்தது நான்லாம் வந்து கட்சி தொடர்னா இருக்க முன்னாரு பொய். எம்எல்ஏ நின்னாரு, ஜெயிச்சார். அப்புறம் இளைஞர் அணி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ, 3 பொய். 4வது பொய். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க, லிஸ்டா பொய். 4 பொய். எம்எல்ஏ ஆயிட்டா உடனே மந்திரி போயிருமா, எனக்கு முன்னாடி எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களும் இருக்காங்க, அதுவும் போய் ஆயிட்டாரு மந்திரி. மந்திரி ஆனதுக்கு உடனே மந்திரியே வந்து எல்லாரும் வற்புறுத்தினாங்க, ஆயிட்டேன். அதனால டெப்யூட்டி சிஎம் ஆக முடியுமா, என்னதான் சொல்றீங்க அப்படின்னாரு. அதுவும் போய் டெப்யூட்டி சிஎம் ஆயிட்டீங்க. 8 மாசத்துல நீங்க சொன்னதெல்லாம் போய் காமிச்சினீங்க. இப்போ ஏன் நீங்க ஒரு சினிமா துறையை கேவலப்படுத்தி எந்த துறையும் கேவல, அவன் துறையில அவன் கஷ்டம் தெரியும், எல்லாருக்கும் சம்பாதிக்காம தெரியும். மற்ற துறையை பார்த்தா அந்த கஷ்டம் மற்ற துறையில அந்த துறையில இருக்கவங்க பார்த்தா தான் தெரியும் சரிங்களா. எல்லாருக்கும் அட்வொகேட்டு காசு நிறைய நிறைய காசு வருதுன்னா அவனுக்கு தெரியும். அந்த இங்க வந்து நான் இருக்க ஊர்ல வந்து 11 மணிக்கு கோர்ட் ஸ்டார்ட், நம்ம தமிழ்நாட்டில் 10:30 மணிக்கு. நம்ம தமிழ்நாடு கணக்கில் சொன்னோம் 10:30 மணி டு 11 மணி எல்லா வக்கீலும் அறக்க பறக்க விடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். என்னதான் காசு வாங்கினாலும் கேஸ் டேமேஜ் ஆகிராம ஓடுறது அவங்களுக்கு தான் தெரியும். ஈஸின்னு தெரியும் காசு வாங்கினது. அந்த காசு வாங்கினதுக்கு அதுக்கு மேலைக்கு மேலே வேலை பார்க்கணும். அவனோட கஷ்டம் ஒவ்வொரு துறை. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த துறையோட கஷ்டம் வக்கீலுன்னு தெரியும் மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அவங்களோட துறையில அவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். எந்த துறையும் கஷ்டம் இல்லைங்க, ஈஸி இல்லை. அவங்களோட துறை அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். எக்காரணத்தை கொண்டு இன்னொரு துறை ஈஸின்னு சொல்லாதீங்க. படிச்சவனுக்கு அந்த துறை மட்டும் தான் தெரியும், படிக்காதவனுக்கு எல்லா துறையும் பத்தி யோசிப்பான் சரிங்களா. அதனால படிச்சவன் மட்டும் அறிவாளி இல்லை, படிக்காதவன் கூமிட்டு இல்லை. என்ன சொல்றேன், இப்ப எதுக்காக சொல்றேன்னா, நம்ம டிவிக்கு எதை பத்தி பேசுனா விஜயால முடியாது அப்படின்னு சொல்லி யாருன்னா நம்ம தொழில் தீர்மானம் இருக்கார்ல, விடுதலைகள். வணக்கங்க. டிஎம்கே கட்சியோடைய மீட்டிங்கு ஐயா சின்னவர் ஐயா வராருங்க. மெயின் ரோட்ல தான் மீட்டிங்கு. பொதுமக்கள் எல்லாம் வாழ வைக்கிற வள்ளலுங்க, பாத்துக்குங்க. மெயின் ரோட்டையே மறைச்சு அவங்க தொண்டர்கள்லாம் உட்கார்றதுக்கு மிக அருமையா நடத்திட்டு இருக்காங்க. இது போல ஒரு ஆட்சியை நம்ம தமிழகத்துல பாத்திருப்போமா? திமுக ஆட்சியில அவங்க செய்யற குற்றங்களை எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அவங்க குடுக்கற பரிசு மரணம் தானா? திருப்பூர்ல மக்கள் பயன்பாடே இல்லாத ஒரு இடத்துல தார் சாலை போட்டிருக்காங்கன்னு சமூக ஆர்வலர் ஒருத்தர் புகார் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அவரை அந்த திமுகவினுடைய பேரூராட்சி தலைவர் பழனிசாமி அப்படிங்கிறவரு கார் ஏத்தி இப்போ கொலை செஞ்சிருக்காருன்ற தகவல் வெளிவந்திருக்கு. இத பத்தி பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருக்காரு. திமுக காரங்கிற ஒரு பேரும் ஆட்சி அதிகாரமும் பதவி அதிகாரமும் இருந்தா என்ன வேணா பண்ணலான்ற உரிமையை இவங்களுக்கு யார் தான் கொடுத்தது? மக்களுக்கான நல்லது எதையுமே செய்யாம மக்கள் வாழ்வாதாரத்தையே நாசமாக்கிட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்களும் இப்படி மனசாட்சியே இல்லாம கொன்னுட்டு கேட்டா மக்களுக்கு நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு இன்னும் எவ்வளவு காலம் தான் எங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க? இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு கேட்டா கைது பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுக்க போறோம்னு சும்மா கண் தொடப்புக்கு தான் சொல்றாங்களே தவிர எல்லா குற்ற சம்பவங்களும் கன்னித்தீவு கதை மாதிரி ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லைன்னு மக்கள் எல்லாரும் இப்ப உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்ன மாசத்துவிழா மீனவர்களை ஏன்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே, சேர்த்தீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே, கட்டி தந்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% இருந்து 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே, வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல 75% தமிழர்களுக்கு என்ன சொன்னீங்களே, தந்தீங்களா? 3 லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நிரப்புனீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 35 வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே, வழங்கினீங்களா? வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான், அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேட்கிறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா? மைடியர் வேணாம் வேணாம் வேணாம். அப்படி கூப்பிட்டா, ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கேக்குதா மைடியர் சிஎம் சார்? அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி. இது ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஏமாத்து வேலைதான், இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான். இப்படி ஏமாத்துறதுல இவங்க 2 பேருமே ஒரே வகைரா தான். முந்தானேத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர், இப்ப இந்திய பிரதமர்.
இப்படி மாத்தி மாத்தி பிளேட்டை மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட். இப்ப புரியுதா மக்களே, மறைமுக உறவுக்காரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு? ராம்கி நிறுவனத்தோட மகிமையை பாருங்க. சென்னை கொளத்தூர் தொகுதி, திருவிகா நகர் பகுதி, ஸ்டாலின் தொகுதி. இது 2700 கோடி ரூபாய்க்கு ஒதுக்குனாங்க ராம்கி நிறுவனத்துக்கு இதை சுத்தம் செய்ய. அவன் சுத்தம் செய்யற லட்சணத்தை மட்டும் பாருங்க. சரிங்களா? சென்னை திருவிகா நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்குது. எவ்வளவு அழகா சுத்தம் செஞ்சு வச்சிருக்கான் பாருங்க.